Hi my dear friends and cuties, welcome to Dora Crafts Corner. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்துட்டு ஒரு சிம்பிளான ஈஸியான கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். ஒரே ஒரு பேப்பர் வச்சு நம்ம ஒரு டாய் மாதிரி செய்ய போகிறோம். ஓகேவா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டோரா கிராஃப்ட்ஸ் கார்னரை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகேவா? அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிராஃப்ட்டுக்கு வந்துட்டு நான் ஒரு ப்ளூ கலர் பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பேப்பரை வந்துட்டு நம்ம எப்போவுமே ஈவன் பண்ணுறதுக்காக கட் பண்ணுவோம் இல்லையா, ஃபோல்ட் பண்ணி அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இன்றைக்கி வந்துட்டு வீடியோ போட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ சாரி குட்டீஸ், கொஞ்சம் ஒர்க் இருந்தது, அதனால் வீடியோ போட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் சிம்பிளான வீடியோ தான் இன்றைக்கி போட்டிருக்கேன். இது கூடவே வந்துட்டு இன்னொரு டாயும் நான் மேக் பண்ணேன். பட் அது வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு நம்ம செய்கிறதுக்குள்ளே இன்னொரு ஒர்க் வந்துடுச்சு. ஸோ அதை வந்துட்டு என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ இது மட்டும்தான் நான் இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு ரெண்டு சைடுமே நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அந்த நடுவில் லைன் இருக்கு இல்லையா, அதை மார்க்காக வச்சு இந்த மாதிரி ரெண்டு சைடுமே நம்ம வந்துட்டு ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பேப்பரை மறுபடியும் அந்த ஃபோல்ட் பண்ணது எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி நமக்கு ஒரு லைன் கிடைக்கும். ஸோ அந்த லைனை வந்து நம்ம ஒரு மார்க்காக வந்து வச்சு ஸோ அது வரையும் நம்ம வந்து சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்க போகிறோம். அந்த கட் பண்ணுறதுமே வந்துட்டு இது வரையும் பண்ணாலே போதும். அதாவது பாதியை விட கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு கட் பண்ணணும். ஸோ நான் கட் பண்ணுறது பார்த்தா உங்களுக்கு புரியும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு என்ன கலரில் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருக்கோ அந்த கலரில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ நிறைய பேர் வந்துட்டு கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கேட்குறீங்க. எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அண்ட் சில பேர் வந்துட்டு லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்லாம் கேட்குறீங்க. அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா புரியும். நான் எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி வந்து கட் பண்ணி அதையும் வந்துட்டு நம்ம விரிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்படி தான் கிடைக்கும். ஸோ கொஞ்சம் தூரம் நம்ம கட் பண்ணால் போதும், கொஞ்சம் பேப்பர் நம்ம விட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எட்ஜில் இந்த மாதிரி கர்வ் மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். கொஞ்சம் ஷார்ப்பாக எட்ஜ் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நம்ம கொஞ்சம் கர்வ் மாதிரி கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு இந்த பேப்பர் இருக்கு இல்லையா, இங்கே வந்துட்டு நம்ம க்ளூ அப்ளை பண்ணி அந்த சைட் பேப்பரை வந்துட்டு ஒட்டிக்கலாம். உங்களுக்கு வீடியோ பார்த்தா புரியும் நான் எப்படி ஒட்டுறேன்னு சொல்லிட்டு. ஓகே, நம்மளுடைய குட்டி குட்டி சப்ஸ்கிரைபர் வந்துட்டு ஹாய் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம ஹாய் சொல்லிடலாம். தஸ்லீமா, ஸ்ரீதன்யா, திக்ஷிதா, மிருதுலா, சபி 5th ஸ்டாண்டர்ட், பி தருண்யா, கீர்த்தனா, பிரியா, மோனிஷ், ஹரிதா, நிலா 8th ஸ்டாண்டர்ட், சபானா கிராஃப்ட், குக் வித் டைனி, மகாலட்சுமி 6th ஸ்டாண்டர்ட், ஸ்ரீநிதி, ராய்ச்சல் மேக்டலேன், மதிசெல்வி, அனுப்ரியா, சரண்யா தேவி, ஸ்ரீசிஸ் ராஜ்ப்ரோ ஆர் ஹர்ஷவர்தினி. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஹாய் குட்டீஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப சேஃபாக இருங்க. ஓகேவா? இது வந்து ரொம்பவே சிம்பிளான கிராஃப்ட் தான். ஸோ இது வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு மெயில் பண்ணுங்கள். நான் சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட்டுங்க வீடியோவில் போடுறேன். ஸோ கோச்சிக்காதீங்க குட்டீஸ், நான் வந்துட்டு உங்களுடைய வீடியோ கண்டிப்பாக போடுறேன். நிறைய பேர் அனுப்பியிருக்கீங்க எனக்கு. ஸோ சீக்கிரமாகவே நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பீஸ் நான் பேப்பரில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த பீஸ் வந்துட்டு இங்கே நான் வந்துட்டு வச்சு ஒட்டிக்கிறேன். அதை ஒட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷ்ஷோட வாய் மாதிரியே இருக்கும். சாரி, நான் என்ன பண்ணுறேன்னே சொல்லலை இல்லையா. நான் வந்துட்டு ஃபிஷ் தான் செஞ்சிட்ருக்கேன். அதாவது பேப்பர் ஃபிஷ்ஷு, குழந்தைங்களாம் வச்சு விளையாடுற மாதிரியான பேப்பர் ஃபிஷ் தான். இது வந்துட்டு ரொம்ப நாள் வரும் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா வந்துட்டு பேப்பர் தானே, கிழிச்சிடுவாங்க பசங்க. பட் வந்துட்டு ஈஸியாக அவங்களே கிட்ஸே வந்துட்டு செஞ்சு விளையாடுற மாதிரியான ஒரு கிராஃப்ட் தான் இது. ஸோ பிடிச்சிருந்தால் வந்துட்டு செஞ்சு பாருங்கள் இந்த கிராஃப்ட்டு. ஸோ கிட்ஸ்க்காக தான் நான் மெயினாக இந்த கிராஃப்ட் அப்லோட் பண்ணேன். ஓகே, அந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் ஒன்று ஒட்டினதுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்துட்டு அதை விட கொஞ்சம் சைஸ் சின்னதாக வந்துட்டு ஆரஞ்சு கலர் ஒரு பேப்பர் எடுத்து ஒட்டியிருக்கேன். ஓகே, அது ஒட்டினதுக்கப்புறமா ஒரு ஹார்ட் ஷேப் மாதிரி நான் வந்துட்டு ஆரஞ்சு கலர் பேப்பரில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை வந்துட்டு நம்ம நடுவில் மட்டும் நம்ம வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணி அந்த ஃபிஷ்ஷோட வால் மாதிரி இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு நம்ம நல்லா ஒட்டிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இன்னொரு ஹார்ட் ஷேப் மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்கணும். அந்த ஹார்ட் ஷேப் மாதிரி செஞ்சதை வந்து நம்ம அந்த ஃபிஷ்ஷோட சைடில் நம்ம ஒட்டிக்கலாம்.
ஃபிஷ்ஷுக்கெலாம் சைடில் வந்துட்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். இந்த ஹார்ட் ஷேப் மாதிரி ஒட்டுறது, அப்புறம் நாக்கு கிட்ட ஒட்டுறது, அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ, எது கான்ட்ராஸ்ட்டாக எடுக்கும் அப்படின்னு தோணுதோ அந்த கலர் நீங்கள் வந்துட்டு செஞ்சுக்கலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு பேப்பரே போதுமானது தான். ஸோ அந்த ஒரு பேப்பரில் நம்ம கட் பண்ணுறோம் இல்லையா, அதே வச்சு கூட செஞ்சுக்கலாம் ஒரே கலரில். ஓகே, நான் வந்து இது கூட வந்துட்டு இன்னொரு கிராஃப்ட் செஞ்சேன்னு சொன்னேன் இல்லையா, பட் அது இன்னும் நான் கம்ப்ளீட் பண்ணலை. அதுக்குள்ளே ஒர்க் வந்துடுச்சு. ஓகே, இதே இன்றைக்கி போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு விட்டுட்டேன். அந்த கிராஃப்ட் வந்துட்டு நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். அதுவுமே ஒரு பேப்பர் டாய் தான். ஸோ அதுவுமே சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே குட்டீஸ், இப்போ பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. இன்னும் லாஸ்ட்டு ஃபினிஷிங் கண் மட்டும்தான் வைக்கிறது. அதுக்கு வந்துட்டு நான் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு A4 ஷீட் பேப்பரை கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதில் வந்துட்டு பிளாக் மார்க்கர் வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் போட்டுக்கிறேன். சும்மா கண் மாதிரி இருக்கிறதுக்காக ஏதோ ஒரு ரவுண்ட் போட்டுக்கிறேன். கூகுள் ஐ இருந்தால் அது கூட வச்சுக்கலாம். நான் கூகுள் ஐ வச்சு பார்த்தேன், எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஸோ அதனால நான் வந்துட்டு பேப்பர்லேயே, எல்லாமே பேப்பர்லேயே பண்ணுறோம், இதுவும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இதுவும் பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள், ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி வரைஞ்சி ஒட்டியிருக்கேன். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. அவ்வளோதான், நம்மளோட ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சு. பேப்பர் ஃபிஷ்ஷு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதோட ஃபோட்டோ வந்துட்டு நான் அட்டாச் பண்ணுறேன் லாஸ்ட்டாக. இது வந்துட்டு இந்த மாதிரி நம்ம செஞ்சு விளையாடுறப்போ மூவிங் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஓகே, நம்மளோட கிராஃப்ட் முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகேவா? பாய் குட்டீஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.